அவர் எப்போதுமே ஜாலியாக பஜனை பண்ணுற ஆசாமி. அவர் கன்னத்தில் கை வச்சுன்னு வருத்தப்பட்டு உட்காந்துருக்கார். உனக்கு என்னப்பா வருத்தம், எங்கே ஓடின்னு இருக்க, ஏன் யாருக்கா அது வேணும் இது ஒன்று வேணுங்கிறவன் ஓடுவான், ஒன்றுமே வேண்டாங்கிறவன் உட்காந்துட்டு இருப்பான். உனக்கு என்ன அவசியம், நீ எதுக்கு ஓடுற அப்படின்னு கேட்க, அப்போ நாரதர் தன்னுடைய கதையை சொல்கிறார். நான் இந்த கலியுகம் ஆரம்பிக்கிற டயத்தில் இந்த பூலோகத்தில் சுற்றி பார்த்தேன், எல்லா இடத்துலையும் தர்மம் குறைஞ்சிருக்கு. சரி க்ஷேத்திரத்துக்கு போகலான்னு ஹரிக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம், ஸ்ரீரங்கம், சேதுபந்தனம் நல்ல புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போனேன். அந்த க்ஷேத்திரங்கள்லேயும் தர்மம் ஒழுங்காக நடக்கலை. இப்படி நான் கவலைப்பட்டுட்டே இந்த நாரதர் பிருந்தாவனத்துக்கு வரார். பிருந்தாவனத்துக்கு வரும்பொழுதே பஜனை பண்ணிட்டே வரார். மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏதுநந்தன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏதுநந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. ஜய ராதே ஜய ராதே ஜய ராதே ராதே ராதே, ஜய ராதே ஜய ராதே ஜய ராதே ராதே ராதே, ஜய ராதே 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 ராதே, ஜய ராதே 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 ராதே. हे माधव कृष्णा मधुसूदन कृष्णा, माधव कृष्णा मधुसूदन कृष्णा, मनमोहन कृष्णा मनमोहन कृष्ण, राधा मनमोहन कृष्णा राधा मनमोहन कृष्णा, मीरा मनमोहन कृष्णा मीरा मनमोहन कृष्णा, मेरा मनमोहन कृष्णा मेरा मनमोहन कृष्णा. माधव कृष्णा मधुसूदन कृष्णा, माधव कृष्णा मधुसूदन कृष्णा, यादव कृष्णा येदुनन्दन कृष्णा, यादव कृष्णा येदुनन्दन कृष्णा, माधव कृष्णा मधुसूदन कृष्णा, माधव कृष्णा मधुसूदन कृष्णा. जय राधे जय राधे जय राधे राधे राधे, जय राधे जय राधे जय राधे राधे राधे, जय राधे राधे जय राधे राधे जय राधे राधे राधे, जय राधे राधे जय राधे राधे जय राधे राधे राधे, जय राधे 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 राधे, जय राधे 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 राधे, जय राधे 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 राधे, जय राधे 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 राधे. हे माधव कृष्णा मधुसूदन कृष्णा, माधव कृष्णा मधुसूदन कृष्णा, मनमोहन कृष्णा मनमोहन कृष्णा. நாரதர் பஜனை பண்ணிட்டே வரார். அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு 18 வயசு பொண்ணும். அவளுக்கு பக்கத்தில் பல பேர் விசிறிண்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. நாரதரை பார்த்தோன்னே போபோ சாதோ க்ஷணம் திஷ்ட, நாரதரே ஒரு நிமிஷம் நில்லுங்கோ, என் கதையை கொஞ்சம் கேளுங்கோ. உடனே அவர் உனக்கு என்னம்மா கஷ்டம், உன் பேர் என்ன? அவள் சொன்னால் அகம் பக்தி ரிதிக்ஷாதா, என் பேர் பக்தின்னு பெயர். இது 2 பேர் வயசானவா கீழே இருக்காளே, இவா யாருன்னா இவா தான் ஞானம் வைராக்கியன்னு பேர், என்னோடய குழந்தைகள். இவ அப்படி வயசானவாளாக போயிட்டா. நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன், உற்பன்னா திரவிடேசாகம். இந்த பக்தி தமிழ்நாட்டில் பிறந்தாலாம்.
தமிழ்நாட்டில் பக்தி பிறந்தானா என்ன அர்த்தம்னா, இங்கே தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தியை நமக்கு சொல்லி கொடுத்தார்கள். அப்புறம் விருத்திம் கர்நாடகே கதா, கர்நாடகத்தில் போய் பக்தி வளர்ந்தார். அங்கே புரந்தரதாசர், கனகதாசர் அவெல்லாம் பக்தியை வளர்த்தார்கள். கொச்சின் மகாராஷ்டிரே, மகாராஷ்டிரத்தில் போய் சௌக்கியமாக இருந்தேன். குஜராத்தில் போய் க்ஷீணமாயிட்டேன். குஜராத்தில் பக்தர்கள் ஜாஸ்தி இல்லை அந்த காலத்தில். குஜராத்தில் போய் நான் ரொம்ப வயசானவளாக ஆயிட்டேன். மறுபடியும் பிருந்தாவனத்துக்கு வந்தவொடனே நான் மறுபடியும் எங்கே ஆயிட்டேன், பிருந்தாவனம் புனப்பிராப்பிய, பிருந்தாவனத்துக்கு வந்தோடனே நான் எங்கே ஆகிட்டேன். என் நாரதரை சொன்னார், இப்போ எல்லோரும் எங்கே ஆகணும் தானே ஆசைப்படுறா, வயசானா கூட எங்கே இருக்கிற மாதிரி தெரியணுங்கிறதுக்காக தான் டைலாம் அடிச்சுக்கிறா, பல்லு போனால் கூட வேறு பல்லை வாங்கி வச்சுக்கிறா. இதெல்லாம் எதுக்குறானா, பார்த்தா கொஞ்சம் எங்கே தெரியணுங்கிறதுக்காக தான். நீ எங்கே ஆனதுக்கு சந்தோஷம் தானே படணும். அந்த பக்தி சொன்னால் நான் எங்கே ஆகிட்டேன், என் குழந்தைகள் வயசானவாளாக போயிட்டான். அம்மா வயசானவாளாக இருந்தால் குழந்தைகள் எங்கே இருந்தால் அம்மா வயசான கவனிச்சிக்க முடியும். இப்போ என் குழந்தைகள் வயசானவாளாக போயிட்டாலே இவாளை எப்படி எழுப்புறது. நாரதர் வேதம் வேதாந்தம் இதெல்லாம் படித்தார். ஏன்னா ஞானம் வைராக்கியம் எழுந்துக்கணுன்னா வேதாந்தம் தான் படிக்கணும். கீதை படித்தாராம். கீதா பாடேர் முகுர்முகு. அப்பயும் இந்த ஞான வைராக்கியம் எழுந்துக்கலை. ஞானா, வைராக்கியா கத்துறார் காதில் போய். அப்படி எழுந்து பார்த்துட்டு மறுபடியும் கொட்டாய் விட்டு படுத்துக்கிறது. எப்படின்னா இது வந்து கதை மாதிரி இருக்கே தவிர நம்மளுடைய ஞான வைராக்கியம் அப்படி தான் இருக்குது. ஞானம் வந்த மாதிரி இருக்குது. இனிமேல் காப்பியே சாப்பிடக்கூடாது, இனிமேல் காப்பியே சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு கெடுதல்னு டாக்டர் சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு 10 நாளைக்கு காப்பி சாப்பிடாமல் இருந்துட்டு எங்கேயா கல்யாணத்தில் நல்ல காப்பியாக இருந்தால் 10 நாளைக்கு சேர்த்து ஒரு ஜக்கு காப்பியை குடிச்சிட்டு வந்துடும். அப்போ நம்முடைய வைராக்கியம் ஞானங்கள்லாம் கொஞ்சம் நேரம் இருக்குது, திருப்பி படுத்துன்றது, எழுந்துக்க மாட்டேங்குது, ஸ்டெடியாக நிற்க மாட்டேங்கிறது. இது ஞான வைராக்கியம் ஸ்டெடியாக நிற்கணும்னா அதுக்கு என்னடான்னா அதுக்கு பக்தி தான். அதுக்கு வந்து பாகவதம் வேணும். அதான் இங்கே மேலே சொல்ல போகிறான். கடைசியில் ஒரு அசரீர் வாக்கு கேட்டது, நாரதா நீ ஒரு நல்ல காரியம் பண்ணணும், அப்போ தான் இந்த ஞான வைராக்கியம் எழுந்திருக்கும். அது எந்த நல்ல காரியம்னு சாதுக்கள் உனக்கு சொல்லுவான்னு சொன்ன உடனே இந்த நாரத பக்தி தேவியை பார்த்து, நீ கவலைப்படாதம்மா, கிருஷ்ணன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து எல்லா பொம்நாட்டுகளையும் காப்பாற்றுறதுக்குன்னே ஒரு தெய்வம். அவாவாளுக்கு ஒரு தெய்வம் இருந்தால் கூட லேடிஸுக்குன்னு ஒரு தெய்வம் யாரடனா கிருஷ்ணன் தான். லேடிஸுக்கு பல ப்ராப்ளம் இருக்கும், அது எந்த தெய்வத்துக்கும் தெரியாது. கிருஷ்ணனுக்கு தான் நிறைய கோபிகைகளோட பழக்கம். அதனால் கோபிகைகள்லாம் கஷ்டப்படுற ஸ்திரீகளை காப்பாற்றினவன் கிருஷ்ணன். பாலிதா கோபசுந்தரியகா திரௌபதீச்ச பரித்ராதா, திரௌபதியை காப்பாற்றினான், கோபிகைகளை காப்பாற்றினான். நீயும் பெண்ணாக இருக்கிறதுனால அந்த கண்ணன் காப்பாற்றுவான், நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த பக்தியை பார்த்து பக்தியினுடைய பெருமையே சொன்னார். இந்த பக்தி எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்கு கிருஷ்ணன் கூப்பிடாமையே வருவான். யாதி நீச்ச கிருகேஸ்வவி துவயாஹூதஸ்து பகவான். சோகாமேலர்னு ஒருத்தர், அவர் சாதாரண ஜாதியில் இருந்தவர். அவர் வீட்டில் போய் பாண்டுரங்கன் சாப்பிட போகிறான். ஏன்னா அவருக்கு பக்தி இருந்தது. இதே ஒருத்தர் நல்ல பெரிய ஆள், நிறைய பிராமணர் கிருஷ்ணனை வாங்கன்னு கூப்பிட்டு புருஷ சூக்தம் சொல்லி கூப்பிட்டா வரமாட்டேங்கிறார். அதே மாதிரி புருஷ சூக்தம் சொல்லி பூஜை பண்ண போனால் உடுப்பி கிருஷ்ணன் என்ன பண்ணிவிட்டான், கனகதாசர் கூப்பிட்டாருன்னு என்ன பண்ணார், கனகதாசர் பக்கம் திரும்பி நின்றுட்டான். இன்றைக்கும் உடுப்பியில் பார்த்தா குளத்துக்கு நேராக கிருஷ்ணன் இருக்க மாட்டான், திரும்பி நிற்கிறான். இனிமேல் எல்லாரும் கனகதாசர் பார்த்த வழியில் என்ன பாருங்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கனகதாசர் பார்த்த அந்த பித்தி அந்த ஓட்ட வழியாக பார்க்குறது இல்லை, கனகதாசர் பார்த்த பக்தி வழி. அங்கே கூட 9 ஓட்டை இருக்கும். அந்த எது முதல்ல 3 இருக்கும், அப்புறம் உள்ளுக்குள்ள 9 ஓட்டை. 9 ஓட்டை என்னன்னா சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். இந்த 9 விதமான பக்தினால் கனகதாசன் பார்த்த மாதிரி என்னை பார்க்கணும்னு பகவான் காட்டுறான். இந்த பக்தியினுடைய பெருமையை சொல்லிவிட்டு நாரதர் இப்போ தான் உங்களை பார்க்க வந்தேன்னு யார்கிட்ட, சனகாதிகள்கிட்ட சொன்னார். உனக்கே சனகாதிகள் சொன்னால், உனக்கு தான் தெரியுமேப்பா, ஏற்கனவே வியாசருக்கு சொல்லியிருக்கியே பாகவதம், அதை சப்தாகமாக படித்தா போரும், ஞான வைராக்கியத்துக்கு தெம்பு வந்துடும்னார். உடனே அது நாரதர் கேட்டார், நான் வேதாந்தத்தில் என்ன இருக்கோ, கீதையில் என்ன இருக்கோ அதுதான் பாகவதத்துலேயும் இருக்குது. நான் டைரெக்டாக வேதாந்தம்லாம் சொல்லிவிட்டேன், கீதையெல்லாம் படிச்சுட்டேன். அப்போ எழுந்திருக்காத இந்த ஞான வைராக்கியம் இந்த பாகவதம் படித்தா மாத்திரம் எப்படி எழுந்திருக்கும்னா, அதுக்கு அழகாக சொன்னார், வேதாந்தம்லாம் கரும்பு மாதிரி,
பாகவதங்கிறது கரும்பு ஜூஸ் மாதிரி. இப்போ ஒரு வயசான தாத்தா கிட்ட போய் கரும்பு சாப்பிடுங்கன்னா கரும்பை வச்சுனே உட்காந்துருவார், அவரால் சாப்பிட முடியாது. ஒரு ஜூஸாக கொடுத்தோம்னா தாத்தாவும் சாப்பிடுவார், பேரனும் சாப்பிடுவார். அது மாதிரி பாகவதம் இந்த ஜூஸ் மாதிரி எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி இதை அதே வேதாந்த விஷயங்களை கொடுத்துட்றதுனால இந்த பாகவதத்துக்கு பெருமை ஜாஸ்திப்பா. நம்ம ஹரித்வாரில் சப்தாகத்தை பண்ணுவோம். ஏன்னா நம்ம பத்ரிகாசிரமத்தில் இருக்கா, அது ரொம்ப தூரம் மேலே ஏறி வர்றது கஷ்டம் எல்லாருக்கும். அதனால் இங்கே கீழே வச்சுப்போம்னு அந்த ஹரித்வாரில் சப்தாகம் நடத்துகிறார்கள். சப்தாகம் நடக்கிற இடத்துக்கு எல்லா தேவர்களும் எல்லா ரிஷிகளும் சகபுத்திர சிஷ்யாக குடும்பத்தோடு வரணும்னு சொல்லியிருக்கு பாகவதத்துக்கு மாத்திரம். பாக்கி எல்லா காரியத்துக்கும் யாராவது வீட்டில் ஒருத்தர் போனால் போகிறோம். இது மாதிரி நல்ல காரியம் நடக்கும்பொழுது குடும்பத்தோடு வரணும். நம்ம மாற்றி பண்ணுறோம். எங்கேயா கல்யாணம் இருந்தால் குடும்பத்தோடு போய் சாப்பிட போயிடுறோம். கதை நடக்கிற இடத்துக்கு வயசான தாத்தா பாட்டி, அதுவும் காது கேட்காத தாத்தா பாட்டி அமுச்சு விட்ருவா, எங்கே உட்காந்துங்க சும்மா அப்படின்னு. அப்படி இல்லாமல் இது மாதிரி நல்ல காரியத்துக்கு குடும்பத்தோட சிஷ்யாலோட வரணும் அப்படிங்கிறார். எல்லாரும் வந்த பிறகு இங்கே ஒரு கதை சொல்கிறார் சனகர், இந்த சனத்குமாரர். கதை ஆரம்பிக்கிற டைம் அப்போ தான் அந்த பக்தி தேவி எங்கே இருந்தால் குழந்தைகள் ஞான வைராக்கியம் வயசானவாளாக இருந்தாலே இங்கே சப்தாகம் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த ஞான வைராக்கியத்துக்கு தெம்பு கொடுத்தான். பாகவதம் கேட்ட பிறகு பலன் இல்லை, முன்னாடியே பலன் கொடுத்து. அந்த எங்கே ஆயிடுத்து அந்த குழந்தைகள் 2 பேரும் அவளை அழைச்சின்னு வரார். பக்தி சுதௌ தௌ தருணௌ கிரஹீத்வா பிரேமைகரூபா சகசா விராசீத் ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முகுர்வதந்தி. பக்தி வந்துடுத்துனா என்ன அர்த்தம்னா அந்த பகவன் நாமத்தை சொல்லணும். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே ஸ்ரீநாத நாராயண வாசுதேவா ஸ்ரீநாத நாராயண வாசுதே. ஏன் ஸ்ரீநாதன்னு சொல்லணும்னா அந்த ஸ்ரீநாத்ஜின்னு இருக்கார். இங்கே குஜராத்தில் ராஜஸ்தானில் இருக்கார். அவர் தான் முதல்ல சப்தாகம் பண்ணினவர். 7 நாள் மலையை கொடையாக பிடிச்சி 7 நாளைக்கு தரிசன சப்தாகம். அப்புறம் அவாவா பேசின்னு இருந்தான் பகவானை பற்றி. முதல் சப்தாகம் அவர் பண்ணினதுனால சப்தாகத்தை முதல்ல இந்த நாமாவளி சொல்லணும். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஸ்ரீகிருஷ்ண கோ ஹரே முரா ஸ்ரீநாத நாராயண வாசுதேவா ஸ்ரீநாத நாராயண வாசுதே. ஜிஹ்வே பிபஸ்வ அமிர்தமேததேவா ஜிஹ்வே பிபஸ்வ அமிர்தமேததேவா கோவிந்த தாமோதர மாதவேதி கோவிந்த தாமோதர மாதவேதி. இப்போ நான் சொன்னது கோவிந்த தாமோதர ஸ்தோத்திரம்னு. ஆனால் பாகவதத்தில் இந்த 2 வரி தான் இருக்குது. ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாச்சேதி நாமானி முகுருவதந்தி. இதை பாடிந்தே பக்தி வரால் வந்தால் அங்கே உட்கார்றதுக்கு இடம் இல்லை. எங்கே உட்காரணும் என்று கேட்க இங்கே பாகவதம் கேட்குறவளுடைய ஹிருதயத்தில் குழந்தைகளோட உட்காருன்னு சனத்குமாரர் சொன்னார். ஏண்டான்னா பாகவதம் கேட்டால் அவள் ஹிருதயத்தில் ஞான வைராக்கியத்தோட பக்தி வரும். ஞான வைராக்கியத்தில் பக்தி வந்துடுத்துனா அப்புறம் என்னடான்னா பகவான் என்ன பண்ணுவார், வைகுண்டத்தை விட்டுட்டு அவள் ஹிருதயத்துக்கு வந்துடுவாராம். சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தேபி தன்யாக நிவசதி ஹிருதியேஷாம் ஸ்ரீஹரேர் பக்திரேகா ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விகாய பிரவிசதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோபனத்தா. அப்படி பகவான் எது ரொம்ப வெயிட்டு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இந்திரன் ப்ரகஸ்பதியர் கேட்டார், ரொம்ப வெயிட்டான சாமான் இது, மகத்வே காரணம் வற்றே சம்வாதம் குரு சக்கரயோகோ. அப்போ சொன்னார், ரொம்ப வெயிட்டானது இந்த உலகம்தான், இந்த உலகம்தான் ரொம்ப வெயிட்டான சாமான், அது சொல்ல முடியாது அப்படின்னு. பிருத்வி சேஷதிருதா, இந்த உலகம் பெரிய வெயிட்டுன்னு சொல்கிறோமே தவிர இந்த 14 லோகத்தையும் தன்னுடைய தலையில் ஒரு கடுகு மாதிரி வச்சுருக்காராம். யார்? ஆதிசேஷன்.
அதனால் சித்தார்த்த இவ லட்சியத்தே இந்த பாகவதத்திலே சொல்கிறார். அதனால் உலகம் ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்கிறத விட இந்த உலகத்தை தன்னுடைய தலையில் கடுகு மாதிரி வச்சுருக்காரே அவர் தான் ரொம்ப வெயிட்டான ஆள். பிருத்வி சேஷசுதா சம்பு முக்குட்டே, அந்த ஆதிசேஷன் ரொம்ப வெயிட்டான ஆள் தான். அந்த ஆதிசேஷனை கிரீடத்துக்கு மேலே வச்சுருக்காராம் யார்? பரமேஸ்வரன். அதனால் என்னன்னா பரமேஸ்வரன் தான் வெயிட்டான ஆள். சம்பு முக்குட்டே கைலாசவாசோப்பியசௌ, அந்த ஆதிசேஷனையும் சிவனையும் சேர்த்து எது தாங்கிறதுனா கைலாசம் தான் தாங்கிட்டு இருக்கு. அப்போ கைலாச மலை தான் ரொம்ப வெயிட்டான மலை அப்படி சொல்ல முடியாது. அந்த கைலாசத்தை சிவனோட பார்வதியோட சேர்த்து தூக்கினான் ஒருத்தன் இருக்கான், ராவணன். கைலாசோப்பி தசானனேன துளிதாக, அந்த கைலாசத்தை தூக்கினவன் ராவணன் இருக்கான், அவன் தான் பெரிய ஆளுன்னு அப்படி சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அந்த ராவணனை வாலி தன் வாளால் கட்டி போட்டுவிட்டான். அப்போ யார் ரொம்ப பெரியவன்னா ராவணனோட வாலி தான் பெரியவன். பத்தோப்பியசௌ வாலினா அப்படி சொல்ல முடியாது. அந்த வாலியையும் ஒரே அம்புனால் அடித்தவர் யாருன்னா வாலி ராகவ விஷ்ணுனா வினிகதா. அந்த வாலியையும் ஒரே பானத்தினால் அடித்தவர் ராமர். அப்படி சொல்ல முடியாது. அந்த ராமர் எங்கே இருக்கார்னா விஷ்ணு சதாமானசே தஸ்ம, அந்த ராமர் எங்கே இருக்கார்னா ஹனுமான் ஹிருதயத்தில் இருக்கார். இப்போ இருக்கிறவரை யார் ரொம்ப பெரியவர்னா ஹனுமான் தான் பெரியவர். ஏன்னா ஹனுமான் பக்தன் அர்த்தம். உலகத்திலே ரொம்ப யார் பெரியவர்னா பக்தர்கள் தான். அந்த பக்தர்களை ஆசிரியிச்சா போரும் என்பது இதனுடைய சாரம். அதனால் இங்கே அந்த பக்தர்கள் ஹிருதயத்தில் எதனால் பகவான் வரான்னா பக்தி சூத்ரோபனத்தகா, அவர்கள் பக்திங்கிற கயரால் அந்த பகவானை கட்டி வச்சுருக்கிறார்கள். பக்திங்கிறத விட பகவன் நாமம் அவருடைய பேரை சொல்லி ஹனுமாருக்கு என்ன பெருமைன்னா எப்போ பார்த்தாலும் ராம சொல்லிட்டுருக்கார். ஸ்ரீராம ராம 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 ராம் ஸ்ருங்கார ராம 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 ராம் ஸ்ரீராம ராம 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 ராம் ஸ்ருங்கார ராம 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 ராம் ஸ்ரீராம ராம ராம் ஸ்ருங்கார ராம ராம் ஸ்ரீராம ராம ராம் ஸ்ருங்கார ராம ராம் ஸ்ருங்கார ராம 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 ராம் சீதாபிராம ராம ராம ராம் ஸ்ருங்கார ராம 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 ராம் சீதாபிராம ராம ராம ராம் சீதாபிராம ராம் பட்டாபிராம ராம் சீதாபிராம ராம் பட்டாபிராம ராம் பட்டாபிராம ராம ராம ராம் ஸ்ருங்கார ராம 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 ராம் பட்டாபிராம ராம ராம ராம் அயோத்தியா ராம 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 ராம் பட்டாபிராம ராம ராம ராம் அயோத்தியா ராம 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 ராம் அயோத்தியா ராம ராம் ஆனந்த ராம ராம் அயோத்தியா ராம ராம் ஆனந்த ராம ராம் ஆனந்த ராம 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 ராம் கோதண்ட ராம 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 ராம் ஆனந்த ராம 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 ராம் கோதண்ட ராம 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 ராம் ஸ்ரீராம ராம 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 ராம் ஸ்ருங்கார ராம 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 ராம் ஸ்ரீராம ராம 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 ராம் ஸ்ருங்கார ராம 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 ராம். அப்படி எப்பொழுதும் பகவன் நாமம் சொல்லிட்டு இருக்கிற அந்த பக்தர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு இந்த இதனுடைய சரித்திரம். இதனுடைய சாரம் என்னன்னா யார் பாகவதம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஞான வைராக்கியத்தோட பக்தி உண்டாகும் என்று விஷயம். அடுத்து 4, 5, 2 அத்தியாயத்தில் இந்த பாகவதத்தினால ஒரு பாபி உயிரோடு இருந்தால் அவனுக்கு பிராயஷ்சித்தம் சொல்லியிருக்கு. ஒரு மகாபாபி செத்து போயிட்டான்,
அவனை நல்ல கதிக்கு அனுப்பணும்னா அதுக்கு ஒரு வழி பாகவதம் என்பதற்கு இன்னொரு கதை சொல்கிறார். துங்கபத்ரான ஒரு நதி, துங்கா ஒரு நதி, பத்ரா ஒரு நதி, ரெண்டும் சேர்ந்த பிறகு அது துங்கபத்ரையாகுது. அங்கே துங்காங்கிறது சிருங்கேரியில் ஓடக்கூடிய நதி, அப்புறம் இன்னொரு இடத்துல பத்ரான்னு ஒரு நதி, அந்த ரெண்டும் சேர்ந்து துங்கபத்ரவா நமக்கு இங்கே வருது. ராகவேந்திர சுவாமிகள் அந்த இடத்துல, அந்த துங்கபத்ரா நதி தீரத்தில் ஒரு நகரம் இருந்தது. அங்கே ஆத்மதேவன் ஒரு பிராமணன் இருந்தான், ரொம்ப நல்லவன் தான். ஆனால் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, சொத்து நிறைய இருக்குது, குழந்தை இல்லை. கவலைப்பட்டு தர்மங்கள்லாம் பண்ணினான். ஒரு ஜோசியரை போய் கேட்டான். அவரை சொன்னார், இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு, அதை பண்ணுனார். புருஷ சூக்த ஹோமம் பண்ணுனார், அதையும் பண்ணி பார்த்தான். அப்புறம் மரம் வச்சு நடு, தென்னை மரம், இந்த மரம், அரச மரம், இதெல்லாம் தென்னம்பிள்ளை அப்படிலாம் சொல்லுவாள். அதில் தென்னை மரத்தெல்லாம் வெட்டினா பாம்பெல்லாம் அடித்தா குழந்தை பிறக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அதெல்லாம் பண்ணுன்னார். உடனே அதெல்லாம் கூட பண்ணினான். எது பண்ணியுமே அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ அவன் கவலைப்பட்டு காட்டில் போய் அழறான். அப்போ ஒரு ரிஷி வந்தார். ஏன்பா அழற? எனக்கு குழந்தை இல்லை சுவாமி. உன் தலையெழுத்தை பார்க்குறேன்னு பார்த்தார். உன் தலையெழுத்தில் இன்னும் 7 நாளைக்கு குழந்தை இல்லைன்னு இருக்குடாப்பா. அது 7 நாள் இல்லை, 7 ஜென்மாக்கு. சப்த ஜென்மாவதித்தவ புத்திரோ நெய்வச்ச நெய்வச்ச, 7 ஜென்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணுற, குழந்தை வேணுங்கிற ஆசையை விட்டுடு. குழந்தையினால் கஷ்டப்பட்டவா ஜாஸ்தி, சக்கியமாக இருக்கிறவா கொஞ்சம் பேர் தாங்கிறார். சித்திரகேதுன்னு ஒருத்தன் வர மாதிரி தான் குழந்தை வேணும் ஆசைப்பட்டு அது திண்டாடினான். சித்திரகேது கதோ கஷ்டம் விதிலேக விமார்ஜனாத் சந்ததே சகரோ புத்திரம். சகர சக்கரவர்த்தி குழந்தைகளாலேயே கஷ்டப்பட்டவா, இப்படி 2-3 பேர் உதாரணம்லாம் சொன்னார். அதெல்லாம் அவன் கேட்கல, குழந்தை தான் வேணும்னு அடம் பண்ணினான். உடனே ஒரு பழத்தை பறித்தார். என்ன மாம்பழமா என்ன பழம் தெரியல, ஒரு பழத்தை கொடுத்து ஜபம் பண்ணி கொடுத்தார். இதை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும்னார். இவர் தான் தலையெழுத்தை படித்தார், 7 ஜென்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு. இவரே ஒரு பழத்தை கொடுத்து சாப்பிட்டா குழந்தை பிறக்குங்கிறாரே. அந்த தலையெழுத்து ரைட்டாக இவர் சொன்னது ரைட்டான்னா? ரெண்டுமே ரைட்டு தான். எப்படின்னா, நான் 6ன்னு இங்கே எழுதினேன்னா எனக்கு 6, நீங்கள் பார்த்தா 9. அது ரெண்டுமே ரைட்டாக ஆகும். எப்படி 2 ரைட் ஆகும்னா, அவன் பார்க்குறவா முறையில், ஆனால் பார்க்குறவா முறையில் இங்கே 6 அது 9னா எழுதினவன் என்ன நினச்சி எப்படி எழுதினானோ அது முக்கியம், அதுவும் இருக்குது. எப்படி இருந்தாலும் ரெண்டுமே எப்படி ரைட் ஆகும்னா, இதை தலையெழுத்து குழந்தை இல்லைன்னு அவனுக்கு இருக்குது, இதை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் சொன்னாரோனோ, அதை என்ன பண்ணினா அதை ஒரு மாட்டுக்கு கொடுத்துட்டான். அவன் மனைவிக்கு கொடுத்தான், அவன் மனைவி மாட்டுக்கு போட்டுவிட்டா. அதனால் கடைசியில் என்னாச்சு, மாட்டுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, மனுஷ குழந்தை பிறந்தது. சாதாரண மாட்டுக்கு கண்ணுக்குட்டினா பிறக்கும், மனுஷ குழந்தை ஏன் பிறந்ததுன்னா அது அந்த மகாத்மாவுடைய அனுகிரகம். அதனால் மனுஷ குழந்தை பிறந்தது. காது பசுவனுடையதாக இருந்ததுனால கோகர்ணன் அவருக்கு பெயர். அவர் தபஸ் பண்ணின இடம் தான் கோகர்ணம்னு க்ஷேத்திரம். விஸ்வாமித்திர தபஸ் பண்ணின இடம், இதெல்லாம் கோகர்ண க்ஷேத்திரன்னு பேர். அந்த கோகர்ண க்ஷேத்திரத்தில் இந்த கோகர்ணர் வளர்ந்துட்டு வரார். அப்புறம் இவன் என்ன பண்ணினா, துந்துகாரி என்கிறவளை ஒரு பையனை, தன்னுடைய சகோதரி பையனை தன்னுடைய பையனாக சொன்ன உடனே அதை நம்பி வளர்த்துன்னு வரார். 2 குழந்தையும் வளர்த்துன்னு வரார். இந்த சகோதரி பையன் திருட்டுத்தனமாக வந்ததுனால அவன் திருட்டு பையலாகவே இருக்கான். இவன் சாத்விகனா அனுகிரகத்தினால் பிறந்த குழந்தையாக இருக்கிறதுனால மகாத்மாவாக இருக்கான். அதனால் குழந்தைகள் நல்லவாளாக இருக்கணும்னா அது அம்மா அப்பா முதல்ல தீர்மானம் பண்ணணும். அதெல்லாம் சாஸ்திரத்தில் நியமம் ரொம்ப சொல்லியிருக்கு. அதன் பிரகாரம் எந்த நாளில் சேரலாம், எப்படி இருக்கணும், இதெல்லாம் நியமங்கள் சொல்லியிருக்கு. அது பிரகாரம் இந்த கோகர்ண பண்டிதோ ஞானி துந்துகாரி மகாகலஹா அப்படிங்கிறார். கடைசியில் இந்த துந்துகாரி பெரியவனாகி அப்பா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் கண்ணாப்புனான்னு செலவழிக்கிறான். சொத்து நல்லதுக்கு செலவழித்தா, அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தை குழந்தைகள் நல்லதுக்கு செலவழித்தா அந்த அப்பா அம்மாவுக்கும் புண்ணியம், குழந்தைகளுக்கும் புண்ணியம். அதை எடுத்து வேண்டாததுக்கு செலவழித்தானா அவளுக்கும் பாவம், இவாளுக்கும் பாவம். ஏன்னா சேர்த்து வச்சதுனால அவனை கெட்டதுக்கு செலவு பண்ணினான். அதனால் சொத்துனால நல்லது பண்ணினா 2 பேருக்கும் க்ஷேமம். இவன் என்ன பண்ணினான், பாப கர்மங்களை பண்ணினான். கொலை பண்ணுறது, கொள்ளை அடிக்கிறது, வேசி வீட்டுக்கு போகிறது, இப்படி கண்ணாப்புனான்னு செலவழிக்கு அப்பாவையே போட்டு அடிக்கிறான். கடைசியில் அவள் அப்பா என்ன பண்ணினார்,
தன்னுடைய 2வது பையன் கோகர்ணன்ட்ட வந்து கேட்டார், நான் என்ன பண்ணணும்னு. அவர் சொன்னார், இவனை பையன் நினைக்காத, எல்லாருக்கும் குழந்தை யாருடானா குருவாயூரப்பன் தான். குருவாயூரப்பன்னு பேராக இருந்தால் கூட அவர் குழந்தை தான் அவர். அதனால் அந்த குருவாயூரப்பனை குழந்தையாக நினச்சிக்கோ. குரூர் அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாள். அந்த அம்மா கிருஷ்ணனையே குழந்தையாக நினச்சிண்டாள். கடைசி காலத்தில் வந்துடுத்து, அந்த அம்மாவுக்கு முடியாமல் ஆயிடுத்து. கடைசி காலத்தில் பகவன் நாமத்தை கேட்டுட்டு போனால் நல்லதுன்னு சொல்கிறா. குருவாயூரப்பா, எனக்கு முடியல, போகிற டைம் ஆகிடுத்துன்னு நினைக்கிறேன், எனக்காக சாஸ்திரநாமம் சொல்கிறையா காதில். உடனே குரூர் அம்மாவை அந்த தலையை தன் மடியில் போட்டுண்டு அந்த குட்டி குருவாயூரப்பன் விஸ்வம் விஷ்ணு வழக்காரோ கிருஷ்ணனே சாஸ்திரநாமம் சொன்னான். சர்வ பிரகரண ஆயுதா வனமாலி ஈசார்கி சொல்லி ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு சொல்லி முடித்தான். அந்த குரூர் அம்மா குருவாயூரப்பன் மடியிலேயே தலை வச்சுட்டு போனான். இந்த சகஸ்ரநாமம் சொல்லும்பொழுது தேவகீநந்தன ஸ்ரஷ்டாட்சிதி சப்பாபநாசனா கடைசியில் 1.5 ஸ்லோகம் வரும். தேவகீநந்தன ஸ்ரஷ்டாங்கும் பொழுது அந்த குருவாயூரப்பனே அழுதானான். இது மாதிரி எங்கள் அம்மா தேவகிக்குனா காசியில் போனால் மோட்சம், அல்லது குழந்தை மடியில் தலையை வச்சுட்டு அந்த குழந்தை ராம ராமா சிவ சிவா ஏதாவது பகவன் நாமத்தை சொன்னால் மோட்சம் சொல்லியிருக்கு. காசியாந்து மரணான் முக்திக்கு அதுவா புத்திர சந்நிதோ, அந்த எங்கள் அம்மா தேவகி அம்மாவுக்கு நான் சொல்லவே இல்லை, அந்த ஒரு குறை எனக்கு இந்த குரூர் அம்மாவுக்கு சொன்னேனேன்னு கிருஷ்ணனே கண்ணீர் விட்டுண்டு அந்த சஹஸ்ரநாமத்தை சொல்லி அந்த குரூர் அம்மா கிருஷ்ணனை பார்த்துட்டு கிருஷ்ணனுடைய அந்த சஹஸ்ரநாமத்தை கேட்டு கிருஷ்ணன் வாயாலே சஹஸ்ரநாமத்தை கேட்டுண்டு அந்த குரூர் அம்மா மோட்சத்தை அடைஞ்சா. அதனால் குழந்தை இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம். குழந்தைன்னா கிருஷ்ணனை குழந்தையாக நினச்சா பையன் நாம சொல்கிறவரான் கர்ணமந்திரம் சொல்கிறவரானோ இல்லையோ குருவாயூரப்பன் கர்ணமந்திரம் சொல்லுவான், சொல்லி அந்த அம்மாவுக்கு மோட்சத்தை கொடுத்தான்னு சரித்திரம். ஆனால் நீ கிருஷ்ணனையே குழந்தையாக நினச்சிக்கோ, அந்த கிருஷ்ணஸ்வரூபந்தான் பாகவதம் அப்படின்னு இந்த பாகவதத்தை கொடுத்தார். எனக்கு முழுக்க படிக்க முடியாதேன்னார், வயசாகிடுத்துன்னார். யாருக்கு ஷஷ்டியத்தை பூர்த்தி ஆகிடுத்தோ அந்த ஷஷ்டியத்தை பூர்த்தி ஆனவாளுக்கெல்லாம் 60 வயசானவாளுக்கு சீனியர் சிட்டிசன் கன்செஷன் கொடுக்குறாளே, அது முதல்ல இங்கே தான் பாகவதத்தில் தான். பாகவதம் முழுக்க படிக்க வேண்டாம். ஸ்ரீ கிருஷ்ணமாபணியதம் தசமஸ்ய பாடாது, தசமஸ்கந்தம் மாத்திரம் படித்தா போரும் என்று சொல்ல அவர் தசமஸ்கந்தம் மாத்திரம் படித்து அந்த ஆத்மதேவன் பகவானை அடைஞ்சிட்டார். இந்த துந்துக்காரி அவர் பையன் வீட்லேயே 5 வேசிகளோடு இருந்தான். அந்த வேசிகள்லாம் இவனை கொலை பண்ணிவிட்டு இவனுடைய சொத்தை எடுத்துகிட்டு போயிட்டார்கள். கடைசியில் இவன் துர்கதி அடைஞ்ச ஒரு பிசாசாக சுற்றின்னு இருக்கான். இவருடைய சகோதரன் அந்த கோகர்ணர் தீர்த்த யாத்திரை போகும்போது கயா க்ஷேத்திரத்துக்கு போனார். கயையில் போய் தங்கள் ஊர்க்காரால் பார்த்தார். எங்கள் அண்ணா எப்படி இருக்கான்னு கேட்டார். உங்கள் அண்ணா நல்ல கதி அடையலை, அவனை துர்கதி அடைஞ்சிட்டான், வேசிகள்லாம் அவனை கொண்டுட்டார்கள், அவன் கழுத்தில் சுருக்க போட்டு வாயில் நெருப்பை கொட்டி இப்படி போயிட்டான். உடனே தன்னுடைய சகோதரனுக்கு நல்ல கதி கிடைக்கணுமேனு கயா க்ஷேத்திரத்தில் பிண்ட பிரதானம் பண்ணினார். ஆனால் கயையில் பகவான் கயாயாம் பிதிருரூபேன ஸ்வயமேவ கதாதரா, வாழ்க்கையில் ஒரு 10 பையனை பெற்றுக்கணுங்கிறது சாஸ்திரம். ஏஷ்டவ்யா பகவத் புத்திராக, எதுக்கு 10 பையன்னா அப்படி கஷ்டித், அதில் ஒருத்தனாவது கயைக்கு போய் உனக்கு பிண்ட பிரதானம் பண்ணுவான், அதுக்காக கயையில் போய் நீ ஸ்ராத்தம் பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இந்த கோகர்ணர் அவருடைய அந்த கயையில் என்னடானா இஷ்டபிண்ட பிரதானம் என்று நம்ம மாத்திரம் ஒரு நாயை வளர்த்துருக்கோம் அப்படின்னா சிட்டுக்காக ஒரு கயா சேத்திரத்தில் போய் அதுக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பிண்ட பிரதானம் பண்ணால் அதுக்கு நல்ல கதி கிடைக்கும். அன்றைக்கி இருக்கும்போது சிண்டுன்னு ஒன்று இருந்தது, இப்போ என்ன பேர் தெரியல. அப்போ நம்ம ஆற்றுல ஒரு வீட்டில் ஒரு நாய் இருந்தால் கூட அந்த நாய்க்கு நல்ல கதி கிடைக்குன்னு சொன்னால் பகவான் ஓகேன்றார். ஏன்னா அங்கே பகவானுக்கு தான் காலை வச்சுன்னு இருக்கார். ஒரு காலை வச்சுட்டு எல்லோரும் பகவான் காலில் புஷ்பம் போடுவா, துளசியை போடுவா. அந்த கயையில் மாத்திரம் எல்லாரும் ஆவா பண்ணி பிண்டத்தை போடுறா. அதுக்குன்னு உதயம் அண்ணா சொல்லுவார், திருப்பதி பெருமாள் தான் ரொம்ப கருணையாக இருக்கார். அந்த திருப்பதி பெருமாளை விட கருணை அந்த கதாதரருக்கு. ஏன்னா எல்லா பிதர்களையும் கரையேற்றுறதுக்குன்னு தன் காலை காமிச்சுட்டு இருக்கார். திருப்பதியில் நின்றுட்டே இருக்கார் பாவம், அவருக்கு ரெஸ்ட்டே கிடையாது. அப்போ அந்த க்ளீன் பண்ணுற டைம் தான் அவருக்கு ரெஸ்ட்டு. அந்த டயத்தில் கொஞ்சம் அப்படி சாஞ்சி தூங்கினா தான் உண்டு. இது என்ன ஆச்சரியன்னா, தூங்குகிற பெருமாள் ரங்கநாதர், அவருக்கு சுப்பிரபாதம் பாடுறதில்லை, இவன் முழிச்சுட்டே இருக்கார். அவருக்கு போய் கௌசல்யா சுப்பிரதாராமான் அவர் முழிச்சுட்டே இருக்கிறவருக்கு சுப்பிரபாதம் பாடின்னு இருக்கா. அதனால் எல்லா பெருமாளும் கேட்டாராம் திருப்பதி பெருமாளை பார்த்து, நாங்களும் தான் பெருமாளாக இருக்கோம்,
எங்கள் உண்டியில் ஒன்றும் பணம் சேர மாட்டேங்கிறது, உங்கள் உண்டியில் நிறைய பணம் சேர்றது. அதுக்கு திருப்பதி பெருமாள் சொன்னார், நான் தான் ஓட்டி பார்த்துட்டு இருக்கேன், தூக்கம் ஒழிச்சுட்டு யார் நிறைய உழைச்சி பண்ணுறாளோ அவளுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னாரான். அந்த திருப்பதி பெருமாளை விட கருணை யாருக்குனானா இந்த கதாதரருக்குன்னு அண்ணா சொல்லுவார். அப்படி எல்லா பிதர்களுக்கும் மோட்சம் கொடுக்கறதுக்காக கயையில் பகவானே காலை வச்சுட்டு நிற்கிறார். இன்றைக்கி அந்த விஷ்ணு பாதத்தை அவள் சந்தன காப்பு பண்ணி ஒரு துணியில் அப்படி ஒத்தி கொடுப்பா. அந்த பாதம் அப்படியே அதில் என்னென்ன சங்கு சக்கரை வர என்னென்ன ரேகையெல்லாம் இருக்கும், ஸ்பெஷல் ரேகை. நம்ம கால் மாதிரி இருக்காது, பகவானுடைய காலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரேகைகள்லாம் இருக்குது. ஏன் அப்படி ரேகையெல்லாம் காரணமும் இருக்குது. அதை ஒத்தி கொடுப்பா, பிரசாதமாக நம்மளும் வச்சுக்கலாம். அப்படி அந்த கயையில் பிண்டப்பிரதானம் பண்ணிட்டும் ஊருக்கு வரார். வீடு இடிஞ்சிருக்கு, அந்த திண்ணையில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். திடீர்னு ஒரு யானை ஒரு ஆடு வந்தது. ஏன்னா ராத்திரி நேரத்தில் ஆடு வருதுன்னு பார்க்குறார். திடீர்னு ஆட்டை காணும், பெரிய யானை தும்பிக்கை ஆட்டின்னு நிற்கிறது. சக்ரன் மேழா சக்ருத் தஸ்தி. என்னடா யானை நிற்கிறதே பார்த்தா ஒரு எரும மாடும் கொம்பா ஆடுறது. சக்ருச்ச மகிஷோபவது. என்னது இப்படி தெரியும், எல்லாமோ காட்சி தெரியாதே பார்க்குற. திடீர்னு ஒரு தீ பிடிச்சிட்டு எரியிறது. இது மாதிரி ஏதாவது காட்சி தெரிஞ்சதுன்னா நம்ம என்னமோ ஓடி போயிடுவோம். அவர் ஓடலை. இது ஏதோ கெட்ட துர்கதி அடைஞ்ச ஜீவன்னு தெரிஞ்சுன்னு விட்டார். யார் நீ அப்படி கேட்டால் ஒரு பிசாசு நிற்கிறது. காலெல்லாம் இல்லை அப்படியே நிற்கிறது. பொண்ணே இவர் தண்ணியை நம்மலாம் பார்த்து நமக்கெல்லாம் அந்த பிசாசை பார்க்கறது கூட சக்தி இல்லை. ஒருத்தர் கேட்டார் எங்கள் குருநாதர்கிட்ட, நீங்கள் தெய்வத்தை பார்க்க முடியுமான்னு கேட்டார். அதுக்கு எங்கள் குருநாதர் கேட்டார், முதல்ல நீ பேயை பார்த்துருக்கியான்னு கேட்டார். இல்லைன்னா, நீ பேயை பார்த்துக்கிறதுக்கே உனக்கு யோக்கியதை இல்லை, அதுக்கே ஒரு யோக்கியத்தை வேண்டியிருக்கு. பேயை பார்க்கவே தகுதி இல்லாதவன் தெய்வத்தை பார்க்கறதுக்கு அதுக்கு தனி சக்தி வேணும். அதனால் நீ முதல்ல இதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னார். அதனால் இவர் என்ன பார்த்தார், நம்மலாம் பயப்படுவோம். அவர் பயப்படலை. அவர் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணுறதுனால காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணுறவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பிராமணனுக்கு AK-47 வேண்டாம். காயத்ரி ஜபம் பண்ணின பூனல் இருந்தாலே போகிறோம், அதுவே AK-47 மாதிரி. அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. டெய்லி 1008 காயத்ரி ஜபம் பண்ணுவார். கேரளாவில் ஒரு நம்பூதிரி. அவர் காலம்பரை ராத்திரி பாத்ரூம் போகிறதுக்கு வெளியில் போனார். அப்போ ஒரு பிரம்மரட்சஸ் வந்து அவரை பயமுடிச்சினது. அவர் பார்த்தார், பயமாக இருந்தால் ராத்திரி வராத காலம்பரை வாடினார். உடனே அந்த பிரம்மரட்சஸை பார்த்து நடந்து இவரை பயமுறுத்தலாம் பார்த்தா அவர் என்ன பார்த்து பயப்படாதேங்கிறார். என்ன அப்படி அந்த காயத்ரிக்கு அவ்வளோ பவர். இங்கே மெட்ராஸ்லேயே கூட ஒரு தடவை பெரிய ஒரு காயத்ரி டெய்லி 1008 பண்ணுறவர் நடந்து போயின்னு இருக்கும்பொழுது அந்த மின் ஒயர் கம்பி இருக்கே அருந்து விழுந்துடுத்து அவர் விழுந்துட்டார். அவர் மேலே அந்த கம்பி இருக்குது. பார்க்குறவெல்லாம் அவரை எடுக்க பார்க்குறான். அவர் பாட்டு பழச்சின்னு இருக்கார். கம்பி விட்டு எடுத்து ஒன்றும் அவருக்கு ஒன்றும் ஆகலை. எப்படியா இந்த ஒயர் கம்பி ரொம்ப பவர்ஃபுல் கம்பி அது. அதுவும் மழை பெஞ்சு புயல் காற்றுல விழுந்திருக்கு. அது விழுந்தால் உடனே உயிர் போயிருக்கணும். நீங்கள் எப்படியா நீங்கள் உயிர் இருந்தேன்? நான் காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருந்தேன்னார். அதை விட வோல்டேஜ் உள்ள பவர் என்கிட்ட மந்திரம் இருக்குது. அதுக்கு நம்ம ஒயரில் தொற்று பார்க்கக்கூடாது. ஏன்னா அவர் டெய்லி 1008 பண்ணினவர். நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் நம்மளும் கரண்ட்டுக்கு பவராக நம்ம காயத்ரிக்கு பவராக நம்ம டெஸ்ட்டு பண்ணக்கூடாது. அதுக்கு உள்ள பவர் உள்ளவா அதை டெஸ்ட்டு பண்ணி காமிப்பார்கள். நாம ஜபத்தினுடைய பெருமையை காட்டினான்னா அது தெரியும். நம்மளும் டெஸ்ட்டு பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. ஏன்னா துளசிதாசர் கதையில் உண்டு. துளசிதாசர் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணும்பொழுது ஒரு மகா பாபி ஒருத்தன் பிராமணன் அந்த ஊரில் காசியில் அவன் என்ன பண்ணான், ராமராமா சொல்லிட்டு சாப்பிட உக்காந்துட்டான். இவன் பாபின்னு தெரிஞ்சவன், என்ன வேசி வீட்டுக்கெலாம் போகிறவன் தெரிஞ்சுட்டு கூட உட்காந்து சாப்பிடவாலாம் எழுந்துன்னு விட்டா. இவனோட நாங்கள் சாப்பிட மாட்டோன்னு. அவர் துளசிதாசர் சொன்னார், இவர் ராமராமா சொல்லிட்டான், இவன் பாபெல்லாம் போயிடுத்து. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்னா இவன் உட்காந்த இலையிலேருந்து கொஞ்சம் ஒரு சாதத்தை எடுத்து காசி விஸ்வநாதர் நந்திக்கு முன்னாடி வைக்கிறேன், அவரை சாப்பிட்டா ஒத்து போயலான்னு கேட்டார். ஒத்து போகணும். உடனே அவன் உட்காந்த இலையிலேருந்து கொஞ்சம் சாதத்தை எடுத்து நந்திக்கு முன்னாடி போட்டார். இவர் ராமராமா சொன்னதுனால இவன் பாபம் போயிடுத்துனா நீங்கள் சாப்பிடுங்கோன்னு. நீ கல் நந்தியாக இருந்த அந்த நந்தி உம்னு ஒரு உரிமை அந்த கொம்பை ஆட்டி எழுந்துட்டு உட்காந்து அதை சாப்பிட்டது. எல்லோரும் பார்க்குறதா, எல்லோரும் பார்த்தா கல் நந்தி எழுந்துட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சாப்பிட்டுட்டு மறுபடியும் உட்காந்து விட்டான். உடனே இவனோட பாவம் நீங்கிறது நான் ஒத்துன்னு விட்டோம்.
இது துளசிதாசருடைய பெருமை. உடனே நம்மளும் கொஞ்சம் யாரோ ஒருத்தர் ராமராம சொன்ன கையிலேருந்து எடுத்து நம்மளும் போய் சிவன் கோயில் ஒரு நந்தியை போட்டோன்னா நந்தி எழுதிருப்பாரானா அது துளசிதாசர் மாதிரி நம்ம பக்தியோடு இருக்கணும். நம்மளும் அவ்வளோ நாமஜபம் பண்ணியிருக்கணும். எல்லார் பண்ணினதையும் நம்மளும் பண்ண முடியாது. அது மகான்களுக்கு தான் அதனுடைய சக்தியை காட்டக்கூடிய நியமம், சக்தி அவளுக்கு இருக்குது. அதனால் இங்கே என்னாச்சு, இவர் காயத்ரி ஜபம் பண்ணினதுனால பயப்படலை. யார் நீன்னு கேட்டார். அதுக்கு பேச தெரியல. உடனே கொஞ்சம் காயத்ரியை சொல்லி புரோஷனம் பண்ணி யாருன்னு கேட்க, நான் தான் உன் சகோதரன், சொந்த புண்ணியமும் இல்லை, ஒரு பையன் கர்மாவும் பண்ணலை, பிசாசா திண்டாடின்னு இருக்கேன், நீ கவலைப்படாத, உனக்கு நல்லதை பண்ணுறேன்னு நீ சூரியனை பார்த்து கேட்டார். என்னுடைய சகோதரனுக்கு நல்ல கதிக்கு வழி சொல்லுங்கோன்னு. அப்போ தான் சூரிய பகவான் சொன்னார், ஸ்ரீமத் பாகவதான் முக்திஹி சப்தாகம் வாச்சனம் குரு இது சூரியவச்ச சர்வைஹி தர்மரூபந்து விஸ்ருதம். 7 நாளில் பாகவதம் படித்தா உன் சகோதரனுக்கு நல்ல கதி கிடைக்கும் என்று சொல்ல உடனே பந்தல் போட்டு சப்தாகம் பண்ணுறார். அந்த பந்தலில் ஒரு மூங்கில் கம்பு வச்சுருப்பாளே, அதில் 7 கணுவில் ஒரு மூங்கிலில் இந்த பிரேதம் உட்காந்துட்டு டெய்லி கதை கேட்குறது. ஒவ்வொரு நாள் பாராயணம் பிரவச்சனம் முடிஞ்சோடனே டே அப்படி சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டோன்னே என்னமோ சத்தம் கேட்குறத பார்த்தா அந்த கணு ஒன்று வெடிக்கிறது. இப்படி 7 நாளில் பாம்பேயில் ஒரு மாமா இருப்பார், கிரிதர் மாமான்னு, ஒரு மூங்கில நட்டி 7 பலூன் வச்சுருவார். ஒரு நாள் பாராயணம் முடிஞ்சோடனே ஊசியால் டொப் அப்படி சத்தம் கேட்க வைப்பார். ஒரு விஸ்வாசம் அது மாதிரி. ஆனால் இங்கே உண்மையிலே 7 நாளில் 7 கணு வெடித்து திவ்ய ரூபத்தில் அந்த கோகர்ணன் கிளம்புறான். அவனை அழைச்சிட்டு போகிறதுக்கு விஷ்ணு தூதர்கள் வரா, சுனந்தன் நந்தன். உடனே கேட்டார், நீ யாரப்பான்னு கேட்டார். ஏன்னா எல்லாருக்கும் தெரியறது. அவர் சொன்னார், நான் தான் உன்னுடைய சகோதரன் துந்துகாரி, நான் பண்ணின பாபத்துக்கு எனக்கு நரகம்தான் கிடைக்கணும், ஆனால் இந்த பாகவதம் எனக்கு மோட்சத்தையே கொடுக்கறது. தன்யா பாகவதி வார்த்தா பிரேத பீடா விநாசினி. இந்த பிரேதங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த பாகவதம் தான். நான் எங்கே பார்த்தாலும் உலகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் ஆக்சிடெண்ட் நடக்கிறது, கண்ணா பின்னாடி ஜனங்கள் போகிறா, யுத்தங்கள்லாம் நடக்கிறது. எல்லா ஜீவனுக்கும் நல்ல கதி கிடைக்கிறதுக்கு வேறு வழி என்னடான்னா இந்த பாகவதம் தான். யுத்தம் நடந்த இடத்துலையே யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். சண்டை நடக்கிற இடத்துல அடிக்கடி சண்டை நடக்கும். ஆக்சிடெண்ட் நடத்த இடத்துலையே மறுபடியும் ஆக்சிடெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஏண்டாண்ணா அங்கே போன ஜீவன்களுக்கெல்லாம் நல்ல கதி கிடைக்காம அந்த ஜீவன் என்ன பண்ணும், அவள் கட்சிக்கு ஆள் சேர்க்குற மாதிரி அந்த பிரேதங்கள் அவள் கட்சிக்கு ஆள் சேர்க்க ஆரம்பிச்சிடும். அங்கே ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துலையும் மறுபடியும் ஆக்சிடெண்ட்டை உண்டாக்கும். அதனால் என்ன பண்ணணும், அதை ஆக்சிடெண்ட் நடக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுவா, ஸ்பீட் பிரேக்கர்லாம் போடுவான், என்ன பண்ணுவான். அப்படி இருந்தாலும் இதாவது மறுபடியும் கிடக்கும். அந்த ஜீவன்களுக்கு சத்கதி கிடைச்சாதான் மறுபடியும் அந்த இடத்துல ஒரு நல்லது வரும். அதனால் இந்த ஜீவன்களுக்கு, செத்து போன ஜீவன்களுக்கு நல்ல கதி கிடைக்கணும்னா அது பாகவதம் தான் கதி என்று இங்கே அந்த பிரேதமே சொல்லிட்டு கிளம்ப, உடனே விஷ்ணுதாசர்களை பார்த்து கேட்டார், நானும் தான் பாகவதம் சொன்னேன், எல்லாரும் கேட்டாலே எல்லாருக்கும் நல்ல கதி கிடைக்க வேண்டாமா அண்ணா? எல்லாரும் துந்துகாரி மாதிரி கதை கேட்கலை. எல்லோரும் கதை கேட்டால் ஆனால் மனனம் பண்ணலை. ஸ்ரவணந்து கிருதம் சர்வைர் ந ததா மனனம் கிருதம். கதை கேட்டால் போகாது, அதை நினச்சி பார்க்கணும். 7 நாள் பட்னியாகவும் இருந்து கதை கேட்டது, அதுக்கு ஆயுசும் முடிஞ்சிருத்து. உங்களுக்கெல்லாம் மறுபடியும் சப்தாகம் பண்ணுங்கோ, மோட்சம் கிடைக்கும்னு என்று சொல்ல மறுபடியும் 2ஆம் தடவை சப்தாகம் பண்ணினார். இப்போ என்ன பண்ணினார்னா, பகவான் டைரெக்டாக இறங்கி வந்து, பகவானே கோலோகத்துலேருந்து இறங்கி வந்து பாஞ்சஜன்ய நாதம் பண்ணி எல்லாரையும் ஆலிங்கனம் பண்ணிண்டு, ஆலிங்க அகரோத்ஸ்வ சதுரசான் ஹரிஹி பாஞ்சஜன்ய துவனிம் சக்கரே ஹரிஷாத் தத்ரஸ்வயம் ஹரிஹி கோகர்ணந்து சமாலிங்கிய அகரோத்ஸ்வ சதுரசம் ஹரி. கிருஷ்ணன் அவரை கட்டின உடனே கோகர்ணனும் கிருஷ்ணன் ஆகிட்டாராம் சதுர்புஜ சங்க சக்கரத்தோட. அதே மாதிரி ஸ்ரோத்ரு நன்யான் கணஸ்யாமான் பீத கௌசேய வாசசா கிரீடினா குண்டலினா ததா சக்கரே ஹரிஹி க்ஷணாத் தத்கிராமே ஏஷ்டா ஜீவாக ஆஸ்வச்சாண்டாள ஜாதையா. அந்த கிராமத்தில் இருந்தவா எல்லாரையும் கிருஷ்ணன் கட்டிண்டு எல்லாரையும் தன் ரூபத்தை கொடுத்து எல்லாரும் கோகர்ணேன ச கோபாலகா கோலோகம் கோபவல்லபம், அந்த கோலோகத்துக்கு அமுச்சு வச்சான் என்று சொல்கிறார். இந்த சரித்திரத்தை சித்திரக்கூடத்தில் இருந்துட்டு சாண்டில்ய மகரிஷி படிச்சுட்டு இருக்காராம். படத்தே சித்திரக்கூடஸ்தா சாண்டில்யோபி முனீஸ்வரா. எப்படி அயோத்தியாவாசிகளை ராமர் அழைச்சின்னு போனாரோ அது மாதிரி கோகர்ணர் கிருபையினால் அந்த கிராமத்தில் இருந்தவா எல்லாருக்கும் மோட்சம் கிடச்சிது என்று சொல்லி, இதை டெய்லி படித்தா மோட்சமும்
ஸ்ராத்தே பிரயுக்தம், ஸ்ராத்த டயத்தில் படித்தா பிதர்களுக்கு திருப்தியும் உண்டாகும் என்று சொல்லி முடித்தார். அதன் பிறகு சப்தாகம் எப்படி பண்ணணுங்கிற நியமங்களை சொல்கிறார். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு முதல்ல ஜோசியரை பார்த்து நல்ல நாள் பார்த்து, பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பைசா வச்சுக்கணும். அதில் ஸ்ரோத்ருனா மோட்ச சூச்சகாக, மோட்சத்துக்கு சில மாதங்கள்லாம் சொல்கிறார். இந்த தட்சிணாயன டயத்தில், அந்த டயத்தில் படித்தா அந்த ஜீவன்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்கிற விஷயத்தை சொல்லி, பத்திரிக்கை எப்படி போடணும், வீட்டில் இருக்கிற சாமான்லாம் ஓரமாக வச்சுட்டு இடம் விஸ்தாரமாக வச்சுக்கணும். மீனாட்சி சொன்னால், இது சின்ன இடமா இருந்தது, இது இவர் தான் சொன்னார், அடுக்கில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருந்தது, அது அந்த கிழக்கு மூலையில் இருந்தால் தேவலேன்னு சொன்னார். நானும் சொன்னேன், அதை மாற்றணுன்னா அது மாற்றி கடைசியில் பெரிய இடமா ஆச்சு. பெரிய இடமா ஆச்சு, நீங்கள் சொன்னீங்களே பெரிய இடமா ஆச்சு, ஒன்றும் சத்சங்கம் ஒன்றும் பண்ணவே இல்லையே அப்படின்னு கேட்டால், அப்புறம் தான் சத்சங்கம் இங்கே இது முதல்ல தனி இடமா இருந்தது, அது தனியாக இடமா இருந்தது. அப்புறம் தான் ரெண்டையும் சேர்த்து அவள் ஆரம்பித்து 2 தடவை சப்தாகமும் ஆச்சு. அப்புறம் மேலே கட்டினானோடனே மேலே ஒரு தடவை ஆச்சு சப்தாகம். அப்புறம் கீழே ஒரு தடவை பண்ணினோம். அப்புறம் மீனாட்சியை நினச்சின்னு ஒரு சப்தாகம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தோம். அதுக்கு சந்தர்ப்பம் இப்போ தான் அமைஞ்சிருக்கு. நரேன் மூலமாக நமக்கு அது ஏதோ ஒரு காரணம், அந்த சப்தாகம் இப்போ நடக்கிறது. இந்த சப்தாகம் எப்படிலாம் பண்ணணுங்கிற நியமத்தை இதில் சொல்கிறார். அது சொல்லி அப்புறம் இந்த சப்தாகம் முடிகிற டயத்தில் ஒரு நல்ல காரியம் பண்ணி முடியும்பொழுது யாராவது ஒரு பெரியவா வரணும், வந்துட்டான்னா அதை பகவான் ஏற்றுனுட்டாருன்னு நமக்கு ஒரு ப்ரூஃப். இது சப்தாகம் முடிகிற டயத்தில் இல்லை, முதல்லையே ஒரு பெரியவர் வந்து ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கி யக்ஞரத்ன தீட்சிதர்னு, அப்புறம் ஒரு பெரியவர் வரப்போறேன்னு இருக்கார். இன்னொரு தீட்சிதர், அவர் பேர் என்ன, ஜெகநாத தீட்சிதர். இவெல்லாம் மகான்கள். அவெல்லாம் இது மாதிரி சப்தாகத்தில் பைவெல்லாம் வந்தான்னா அதை பகவான் ஏற்றுக்கிறாருன்னு அர்த்தம். அது மாதிரி இங்கே சுகர் பண்ணக்கூடிய இந்த சனத்குமாரர் பண்ணின சப்தாகத்தில் சுகர் வந்தார். சுகர் வந்தவுடனே நீங்கள் 2 ஸ்லோகம் சொல்லுங்கன்னொடனே சுகரே சொல்கிறார். ஸ்ரீ சுகவாச்ச நிகம கல்பதோர் கலிதம் சுகமுகாத் அமிர்தத்ரவ. சுகரே சொல்கிறார். ஏன்டா நான் சொன்னார், வியாசர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அப்படி கரெக்டாக சொல்கிறார் அவர். அதனால் சுகர் சொன்ன பாகவதத்தை கேளுங்கோ அப்படின்னு சுகரே பாகவதத்துடைய பெருமையை இங்கே 3 ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்படி சொல்லி முடித்த உடனேயே பகவான் அங்கே பிரத்யட்சமானான். பகவான் பிரத்யட்சமான உடனே எல்லாரும் அங்கே பஜனை பண்ணுறார்கள். மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா, மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா, மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா, மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா, ஜய ஜய யதுநந்தனா ஜய தேவகி நந்தனா, ஜய ஜய யதுநந்தனா ஜய தேவகி நந்தனா, மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா, மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா, பிருந்தாவன சந்தனா கோபிகா மனமோகனா, பிருந்தாவன சந்தனா கோபிகா மனமோகனா, கோபிகா மனமோகனா, கோபிகா जय राधा जीवना राजीवदललोचना, जय राधा जीवना राजीवदललोचना, माधव मधुसूदना मुरलीधर मोहना, माधव मधुसूदना मुरलीधर मोहना, जय जय यदुनन्दना जय देवकी नन्दना, जय जय यदुनन्दना जय देवकी नन्दना, माधव मधुसूदना मुरलीधर मोहना, माधव मधुसूदना मुरलीधर मोहना, मुरलीधर मोहना, मुरलीधर मोहना. சுகாச்சாரியரே அங்கே கீர்த்தனம் பண்ண, இந்திரனே மிருதங்கம் வாசிக்கிறார், கிருஷ்ணனே புல்லாங்குழல் வாசிக்கிறான். உடனே எல்லாரையும் பார்த்து உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கிருஷ்ணன் கேட்குறான். அப்போ அங்கே இருந்த எல்லா பாகவதாலும் எங்கே சத்தாக நடக்கிறதோ இதே மாதிரி எல்லாருக்கும் அங்கே வந்து தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணணும்னு இன்றைக்கி காலம்படியே சொன்னார். எங்கே பாகவதம் நடக்கிறதோ அங்கே பகவான் சாநித்தியமாக இருக்கார். எங்கே தேவி மகாத்மியம் படிக்கிறோமோ சாநித்தியம் அங்கே இருக்குது அப்படின்னு அம்பாள் சொல்கிறார். அது மாதிரி இங்கே முதல்ல அம்பாளும் வந்துவிட்டாள். ஆனால் கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அம்பாளை தான் அனுப்புகிறான் கிருஷ்ணன். கச்ச தேவி விரஜம் பத்ரே கோப கோபிரலங்கிருதம்
முதல்ல அம்பாள் அனுப்பிச்சான், நீ போய் நான் அவதாரம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு. அம்பாள் வந்த பிறகு தான் கிருஷ்ணன் வரான்னு பாகவதத்தில் இருக்குது. அது மாதிரி முதல்ல காலம்பரை தேவி மகாத்மியம் படித்தோம். இப்போ இன்றைக்கி பாகவத மகாத்மியம் படிச்சிருக்கோம்.